ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம். 200 கிராம்ஸ் பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வத்தல் பொடி, உப்பு, இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் சைட்லேயே ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அரிசியை கழுவி நல்லா ஊற வச்சுக்கோங்க, பாஸ்மதி அரிசியை. இப்போ இந்த தண்ணி கொஞ்சோன்னா அரிசியும் சைட் பை சைடாக அங்கே போட்டுருங்க. இங்கே ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எண்ணெய் இருக்கும்ல, அதில் 2 பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு பீன்ஸ், கேரட், கேபேஜ் தான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு பீன்ஸையும் கேரட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி ஹாஃப் குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கேபேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கடைசியாக கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. குக் பண்ண ரைஸும் ஒரு தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு 7 to 8 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். நான் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் சாஸும் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். பெப்பர், அப்புறம் சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் அதெல்லாம் போட்டு பண்ணலாம். நான் எனக்கு அந்த சாஸ்லாம் இல்லை, அதனால ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி அந்த மிக்ஸை போட்டுட்டேன். அப்புறம் வெங்காயத்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் நமக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் ஓட அந்த டேஸ்ட் வரும். கடைசியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா யம்மியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பாய்.